Welcome to my channel Spice99. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் baked chicken macaroni. எல்லாருக்கும் பிடிச்ச chicken macaroni-ய எப்படி white sauce, cheese-லாம் போட்டு எம்மியா பேக் பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபில 4 ஃபேஸ் இருக்கு. First macaroni எப்படி boil பண்றது, next chicken filling எப்படி செய்யறது, அடுத்தது white sauce எப்படி பண்றது, கடைசியா லேயர்ஸா எப்படி assemble பண்றது. இந்த ஈஸியான ரெசிபிக்கான ingredients இப்போ நம்ம பார்க்கலாம். Boiling waterல 2 கப் macaroni நம்ம ஆட் பண்ணலாம். ஒட்டாம இருக்கிறதுக்காக few drops of எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. macaroniயோட cooking instruction படி இத 10 minutes நான் boil பண்ணிடுறேன். நீங்களும் உங்களோட packet instruction ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ macaroni cook ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம chicken filling எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். pan சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டை சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு ஃப்ரை ஆனதும் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா மாறணும்னு அவசியம் இல்லை. வெந்ததும் 1/2 கிலோ எலும்பில்லாத கோழியை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் இந்த மாதிரி ஒயிட்டா மாறினதும் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். சிக்கன்ல இருந்து வர தண்ணியிலேயே அது குக் ஆயிரும். இப்போ இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம குக் பண்ணலாம். தண்ணி வத்திருச்சு. இப்போ இதுக்கான மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் chilli flakes. எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் பாஸ்தா சாஸ் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் டொமேட்டோ கெச்சப், அப்புறம் 2 தக்காளியை அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 குடமிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய்கறி சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கன் ஃபில்லிங் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பான் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதும் 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மைதாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததும் இதில் 2 கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். லம்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4
டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் oregano. Thick flowing consistency வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ஒயிட் சாஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை எப்படி லேயரா அசெம்பிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட கேசரோல்ல ஒயிட் சாஸ்ல லேயர் பண்ணிடலாம். அடுத்தது பாயில்ட் மேக்ரோனியால நம்ம லேயர் பண்ணிடலாம். Next layer chicken filling வச்சிடலாம். மேல கொஞ்சம் mozzarella cheese தூவிடலாம். சேம் லேயரிங் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒயிட் சாஸ், நெக்ஸ்ட் macaroni, மேலே சிக்கன் ஃபில்லிங், மேலே கொஞ்சம் mozzarella சீஸ். நீங்கள் mozzarella சீஸ் யூஸ் பண்ணாமல் மற்ற சீஸ் கூட யூஸ் பண்ணலாம். கடைசியாக இல்லை oregano ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். 170 டிகிரி ப்ரீஹீட்டட் அவனில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். பேக் சிக்கன் மேக்ரோனி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்பைஸ் 99 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.